வலி வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 3வது தடவையாக போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். வலி வடக்கு 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் 3வது வெள்ளிக்கிழமையாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எத்தனை வீடுகள், எத்தனை பேர் இடம் இல்லாமல் ரோட்டு வழி எத்தனை வாடகைக்கு வீடுகளிலும் குடியேறி இருக்கிறார்கள். இதற்கு நியாயம் இல்லையோ? எங்கட நிலத்தையே ஏன் மங்கள் வச்சிருப்பான்? வந்தான் வாரியத்தான் எல்லாம் எங்கட நிலத்தை வச்சுக்கொண்டு ரசிக்கிறாங்க. நாங்கள் எங்கடத்தை ரசிக்க மாட்டாமல் எங்கேயே போய் கிடக்கிறோம் சொந்த இடத்தை விட்டுட்டு. இதற்கொண்டு முடிவேனா எங்கட காணியை நாங்கள் பிச்சு போட்டு போய் இருக்க போகிறோம். எங்கட துணைவு இருக்கு சொல்றாரு, இதை நிறைவேறாரா? சொல்றாரு, சொல்லு பல்லக்கு தம்பி ஆள்நட நேரம் வந்தால் நாங்கள் சந்திப்போம். அவரை என்ன மாதிரி அவற்ற காணி இல்லை, இது எங்கட உறுதி காணி. ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இருந்ததோ இது கிடாம என்ன? நீங்கள் வந்து எங்கட நம்மளை வச்சு காணி எடுத்து உங்களோட நிலம் போல ஆட்சி செய்து வருகிறீர்கள். நாங்கள் இங்கே அடித்தின வீடு, நாங்கள் தான் ஒரு இடம் எடுத்து வீடு கட்டியிருக்கோம். எத்தனை சனம் என்ன வாடகை வீட்டிலையும் இடம் பெயர்ந்து விட சலித்து போச்சு. நம்ம என்ன? என்னுடைய பேர் ஜெயந்தி. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இப்படியே வன்னிக்கு போய் வன்னி ஆலையால் இடம்பெயர்ந்து இப்போ நாங்கள் வந்து பருத்துறையில் இருக்கோம். எத்தனை வீடு மாறி மாறி இருந்திருப்போம். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லை. எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லாமல் ஒரு கிண்டி கிண்டி எறியினா. அப்போ எங்களுக்கு இடத்துல ஒரு சவுக்காலை எங்களுக்கு நிரந்தரமாக கொண்டு கடைசி என்னென்றா எங்கள் அம்மா அப்பாக்கள் எங்கள் இடத்துக்கு விட வேணுமென்று எவ்வளவு அழுது கடைசி அதுகள் மாண்டே போச்சுது. 36 வருஷமாக நாங்கள் இப்படியே எங்களை தலைமுறையும் முடிய போகுது. எங்கள் இடத்தையே மிறாங்கள் இல்லை. இவங்களுக்கு என்னாச்சு? எங்களை உறுதியோடு நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் அரசாங்க காணி இல்லை, எங்களை உறுதி காணி. ஏன் விட மாட்டாங்களா? இவ்வளோ இடத்தையும் விட்டு போட்டு ஏன் எங்களை கொஞ்சம் இடத்த வச்சுருக்குறாங்க பிடிச்சி. அதை விடலாம் தானே, என்னத்துக்காக அவங்க வச்சுக்கிறாங்க? இவ்வளோ இடத்தையும் இந்த அரசாங்க காணியில் வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. எங்களை சொந்த காணியாக விடுறாங்க இல்லையே. எங்களை வீடு இல்லாட்டாலும் எங்களை காணியாக விடுங்க. நாங்கள் அதில் இருந்து சாகிறதுக்கு கடைசி கட்டத்தில் நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு எங்களை இடமே தெரியாது. அதில் யாரும் வந்து பிடிக்கிறது? எங்களுடைய அம்மா அப்பா சேர்த்து நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆன முறையில் எங்களை இடங்களை விடுங்கோ. நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு வீடாக வாடகைக்கு எலும்புன்னா இருந்து கொண்டிருக்கிறோம். 36 வருஷம் எங்களுக்கு சொந்த இடம் இல்லையோ? எங்களை சொந்த காணி எங்களுக்கு எழுதி 2 வருஷம் இருங்கோ, 2 எழுதித்தாங்கோ, 1 எலும்பு, அதாவது அடுத்த வருஷம் எலும்பு. எங்களை காணிக்க நாங்கள் கொட்டிலாவது போட்டு இருப்போம் தானே. எங்களை இடத்த விடுங்கோ, இராணுவமே விடுங்கோ. எங்களை இடத்த அரசாங்கமே இதுக்கு செவி கொடு. போட்டு அனுப்பினோமோ அனுப்பி எங்களுக்கு என்ன தந்தவை நம்பித்தானே செய்த. நாங்கள் உங்களை அள்ளி போட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்த? நீங்கள் வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு என்ன செய்த? நீங்கள் எங்களுக்கு எங்களோட நிலம் வேணும், எங்களோட உறுதி காணி, எங்களோட பூர்வீக காணி, எங்களோட அப்பா அம்மாக்களோட பூர்வீக காணி, எங்களோட சொந்த காணி. வணக்கம். நாங்கள் மயிலட்டி 6ஆம் வட்டாரம் சென்மேஸ் லைன், புள்ளியா கோயில் லைன், காணிக்கமாதா கோயில், அங்கே என்எஸ்ஆர் ஐஃபெக்டரி, குமாரசாமி பேக்கரி, இவ்வளோ இருக்கிற காந்தாண்ட ஐஃபெக்டரி, இவ்வளோ மீக்கு அடங்கி கிடந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை. அங்கே நிற்கிது என்னுடைய தென்னை மரம், அங்கே பனை நிற்கிது. என்ற வீட்டுக்கு நேர பக்கத்தில் பாருங்க, அது நிற்கிது. இதுக்கெல்லாம் காணிகளெல்லாம் கிடைக்கிது. பெரிய ஒழுங்கையும் காணி, சென்மேசி ஒழுங்கையும் காணி கிடக்கும். அப்போ எங்களுடைய அம்மாக்காண்ட முதிய காணியும் இருக்குது. நாங்கள் இந்த கடலில் மாரடித்து உழைச்சி வாங்கின காணியும் கிடக்கு. 4 சகோதரங்கள் 4 பொம்பளை வீடு கட்டி கொடுத்துறாங்க. 4 சகோதரத்துக்கு 4 வீடு கட்டி கொடுத்தாங்க. இந்த சகோதரங்களுக்கு உழைச்சி சீதனம் கொடுத்துறாங்க. இன்றைக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் திக்கா போய் இருக்க வீடு இல்லாமல் அந்த அவர் சோதி தம்பி சோதியை கூப்பிடு. சோதி இல்லை கூப்பிடாது, அவரையும் கூப்பிடுங்க. அதுதான் எக்ஸ்பெக்ட் எரிஞ்சோ
இப்போ இவ்வளோ பேருக்கும் ஒன்றும் இல்லாமல் எவ்வளவோ மக்கள் பருத்துறையிலையும் அங்கே எரிஞ்சம்மன் கோயிலையும் வீடு இல்லாமல் வாய் இல்லாமல் இருக்கிறோம். நாங்களும் வீடு வாய் இல்லாமல் வாடகை வீடுலாம் இருக்கிறோம் எல்லாரும். இந்த வீட்டுக்காரர் ரொம்ப சொல்லுங்கள், எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு 7 பிள்ளைகள். பிள்ளைகள் எங்களுக்கு வீட்டு தான் நிற்குகள், காணியத்தான் நிற்குகள். எங்களுக்கு இதுக்காக கிடக்கு எங்களை காணி, எங்களை சொந்த காணியை தாருங்கோ. இந்த அது நான் கட்டின பைரவ கோயில் கிடக்கு, அந்த சென்று அது அருவோடு நான் கட்டின பைரவ கோயில் இப்போ இருக்குது. அதை பார்க்க விடுறாள் இல்லை, அதை கும்பிட விடுறாள் இல்லை. இந்த இதில் ஒழுங்க அந்த அதுக்கு கிடக்கு, அந்த அன்றைக்கி 2 சின்ன பிள்ளைகள், இதுக்குள்ளே காணி 2 காணி கிடக்குது. இங்கே இதுக்கு நேரம் கிடக்கு காணி. எவ்வளோ மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வயிற்றை பற்றி தெரியுது. நாங்கள்லாம் காட்டினா தான் எங்கள் பிள்ளைகள் இந்த காணி எல்லாம் தெரியும், மற்றக்கு தெரியாது. ஐயோ மற்ற பிள்ளைகள் ஒரு இடம் தெரியாது. அப்போ நாங்கள் இது இப்படின்னு எங்களை எல்லையை காட்டினா தான் பிள்ளை எழுமா போது அவங்க நாங்கள் பக்கத்தில் இருந்தாங்க இந்த பிள்ளைகளுக்கு. அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் எத்தனை காலத்துக்கு எங்களை பிள்ளைகளுக்கு காட்ட வேணும். எல்லாரும் அங்காலும் விட்டாச்சு, இங்காலும் விட்டாச்சு, முக்கால்வாசியும் விட்டாச்சு. இங்கே ஒரு காவாசியும் முடியல. இது ஒரு நீச்சல் தடாகம், இதுக்கு நேர ஒரு நீச்சல் தடாகம் கிடக்கு. நாங்கள் இவ்வளோ எங்களை வள்ளங்கள் வந்து போட்டுட்டு வலை சரிக்கிறது என்றது, சின்ன பிள்ளைகள் நீந்துறது. இது இந்த கடலில் இது மண், நல்ல மண் விடாமல் வச்சிருக்கணும். ஐயா, இன்னொரு கேள்வி. இந்த அரசாங்கத்தை நம்பி தானே நீங்க வாக்கு போட்டீங்க. ஐயோ, இந்த புது ஜனாதிபதியை அவர் அங்கே வந்தவர், பட்ட போட்டிக்கு வந்தவர், பட்ட போட்டிக்கு வந்தவர் ஜனாதிபதி சொல்லி போட்டு போனவர். நான் இந்த இப்போ நாளைக்கு எல்லாம் போடுவேன். பட்ட போட்டிக்கு வந்துட்டு போனவர் ஜனாதிபதி சொல்கிறோம் சொல்லி இன்றைக்கு 2 வருஷமாக 3 வருஷமாச்சு, இன்னும் விட இல்லை. சரியோ என்ன செய்கிறது? இவ்வளோ பேரையும் பாருங்க. இப்போ இதை வந்து காவாய்ச்சல் தான் வந்திருக்கு. உங்களை வளர்த்தான் விட இல்லை. எங்களோட முதியோரை சாக உண்டாலும் பண்ணுங்க. அங்கே ஒரு 90 வயதில் கிடக்கிறார். எனக்கு ஒரு அத்தான், அந்த அத்தான் பூவால் சிங்கம் பண்ணுறவர், அவர் நான் தான் அந்த வைரவர்கள் கட்டினாங்க பக்கத்து. அவரும் காணி விட்டு நானும் காணி விட்டு. அப்போ அந்த காணிக்கு அந்த ஆளுக்கு அதுக்கு உயிர் பூவாயாம். அந்த ஆள் சொல்கிறது என்ன கொண்டு இந்த காணிக்க போட்டு தான் நான் சாவேன். 95 வயதில் கிடக்கிறார் இப்போ. அப்போ அந்த மண்ணை கழிச்சு கொடுத்தா தான் நான் சாவேன். என்னுடைய ஐயா அம்மாவுக்கு இந்த மண்ணை கழிச்சு தான் கொடுத்து தான் சொல்லி சேர்த்து. இராணுவமே எங்களை வரவேற்றுக்கொள், நாங்கள் ஊரூராக திரிகிறோம், எங்களோட காணிகளை விடுங்கோ, நீங்கள் மட்டும் இதாக வாழாதவங்க எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கோ, நாங்கள்லாம் உயிர் இல்லாமல் சாகுறோம், ஓடுபட்டு களைச்சி விழுந்து வந்திருக்கோம். இப்போ நடக்க இல்லாமல் தவண்டு தான் வந்திருக்கோம். எங்களோட மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளுங்கோ, எங்களோட காணிகளை விடுங்க, எங்களோட சொந்த காசில் வேண்ட காணிகளை விடுங்க. நாங்கள் ஊரா வீட்டுகளில் இருந்து வாழ்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கோ, நல்ல ஒரு வழியை செய்யுங்கோ. உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் நீங்களும் எங்களை போல மனுஷர் தானே, ஏன் அப்படி துரோகம் செய்கிறீர்கள்? எங்களை காணிகளை விடுங்கோ, எங்களுக்காக எங்களை காணிகளை விடுங்கோ. நாங்கள் சாக முதல் எங்களை காணிகளில் இருந்தால் சாகணும், எங்களை காணிகளை விடுங்கோ. ஐயா, ஜனாதிபதிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் தான் போட்டு நீங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் உங்களுக்கு நிறைய உதவியை செய்தவர். இப்போவும் விருப்பத்தோடு தான் இருக்க, 60% உங்களோட விருப்பத்தோடு தான் இருக்கணும். இதை குறையாமல் 80-90% வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. எல்லா தமிழரும் உங்களுக்கு ஆசைப்படணும், உங்களை விரும்பினோம். இதுகளுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் வர முதல் இந்த காணியெல்லாம் விடுபட்டு கொண்டிருந்தது, நீங்கள் வந்த பிறகு இந்த காணி ஒன்றுமே விடுபடுதில்லை. அதுக்கு முதல் காணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டு வந்தது, இப்போ நீங்கள் விடுபடுதில்லை. இதுக்கு நீங்கள் ஒரு ஜனாதிபதி அவர்களே கட்டாயம் நல்ல ஒரு முடிவெடுங்கோ, நல்ல ஒரு உதவி செய்யுங்கோ. தமிழரையும் மனிதராக பாவியுங்கோ, உங்களை போல உங்களோட சௌகரங்களை நினச்சிக்கொள்ளுங்கோ, உதவி செய்யுங்க. அண்மையில் கேள்வி பண்ணாங்க கட்டமாக விடுறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்திருக்காமல் சொல்லி, அது கட்டமாக விடுவீங்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். விடுபடுதில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காணியும் எங்கட இந்த இந்த மயிலட்டி ஏரியா, இந்த செத்தல்லிப்பிள்ளை இந்த ஏரியாவில் விடுபடுதில்லை. கடற்கரையெல்லாம் எங்கட எத்தனையோ தினம் தொழில் செய்ய இல்லாமல் அங்கே ஊராக போய் இரவில் நின்று தொழில் செய்யணும். இதுகளுக்கெல்லாம் உங்களோட இது நீங்கள் மயிலட்டிக்கு 2 தடவை வந்திருக்கிறீர்கள். இதுக்கு கட்டாயம் உதவியை செய்யுங்கோ. இந்த மீன்பிடி மக்கள் சரியாக கஷ்டப்படணும். இவர்களுக்காக நீங்கள் கட்டாயம் இந்த உதவியை செய்யுங்க. எங்களுக்கு எங்களோட கடற்கரை பக்கம் எல்லாம் விட்டுடுங்க. சரி, வணக்கம். மயிலட்டி மீன்பிடி வீட்டு குழுவும் கிராமிய அபிவிருத்தி சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த மக்கள் போராட்டமானது இன்றைய தினம் 3வது வாரமாக தொடர்ந்தும் மக்களின் ஆதரவுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முன் வந்திருக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு விஷயம், நாங்கள் இந்த போராட்டமானது எந்த ஒரு அரசியல் கட்சியின்
ஒத்துழைப்போ ஆதரவோ இல்லாமல் தனிமனே மக்களின் ஒரு காணி பிரச்சனைக்காக மக்கள் மேற்கொள்கின்ற ஒரு போராட்டம் என்பதை அனைத்து தரப்பினருக்கும் அறிய தருகின்றோம். அதோடு இன்றைய தினம் இதில் அதிகளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் காணிகளை கூறி தங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கூறி ஒவ்வொருவரும் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஒரு ஐயாவரால் சாக கிடக்கிற ஐயா கூடி மயிலிட்டிக்கு வந்தால் தான் தன் உயிர் போகும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முயற்சி செய்து அவரை கொண்டு வந்து கட்டிலேன்னா வளர்த்தி அவரை காட்சிப்படுத்துவோம். ஏன்னா எங்களோட மக்களின் அவல நிலை அவைகளுக்கு தெரியணும். இந்த ஒரு அடுத்த முறை போராட்டம் எங்களோட நிலம் விடுவிக்கும் வரைக்கும் இந்த போராட்டமாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்களும் அரசாங்கத்தில் நம்பிக்கை வச்சுருக்கோம். அதால் இந்த வரைக்கும் கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கோம். எப்போ மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போதோ அந்த நேரம் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களோ மறியல் போராட்டங்களோ செய்ய வர வழி இல்லை. ஏன்னா நாங்கள் போராட்டம் செய்த மக்கள் தான். மாவட்ட கந்தசுவாமி கோயிலிருந்து இவ்வளோ 3000 ஏக்கர் காணியும் விடுவதற்கு பெருமளமான ஒத்துழைப்பை வழங்கினது மயிலிட்டி மக்களும் மயிலிட்டி கடத்தொழில் சங்கம் தான் பெருமளமான ஒத்துழைப்பை வழங்கினது. ஆனால் இன்றைக்கு எங்களோட பகுதியே முழுமையாக விடுவிக்கப்படாமல் இருக்கும்போது நாங்கள் பேசாமல் விட்டுட்டு போகிற அளவுக்கு எங்களோட மக்கள் இல்லை. அதால் நாங்கள் இந்த போராட்டத்தை உரைக்கிறோம். எங்களுக்கு உரிய தரப்புகள் உரிய முறையில் வந்து எங்களுக்கு கழிச்சு ஒரு பதிலும் இது வரைக்கும் உரிய முறையில் எங்களுக்கு கிடைக்கல. கிடைக்குமென்று நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறது இல்லை. அதோட இதில் சில அம்மாமார் கதைச்சிருந்தவையில் இராணுவ அதாவது எங்களோட பலாளி இராணுவ தளபதியை நோக்கிய ஒரு கேள்வி என்ன. இந்த கமாண்ட பங்களா கிட்டத்தட்ட 7 ஏக்கர் காணியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஒரு கமாண்ட பங்களா. ஒரு சின்ன கட்டிடம் மட்டும்தான் இருக்குது. அந்த கமாண்ட பங்களாவை பாவிக்கிறது யார்? தனிமனே ஒரு கமாண்டரோ உயர் அதிகாரிகளோ வந்தால் தங்கி பாவிச்சுட்டு போகிறக்குரிய கமாண்ட பங்களா தான் இது. இன்றைக்கு நீங்கள் 200 பேர்ட்ட குடும்பத்தை ஆக்கிரமித்து இந்த கமாண்ட பங்களா நீங்கள் வச்சிருக்கீங்கள். 200 குடும்பம்ண்டா சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் 3 பேர் படி பார்த்தாலே 600 பேர் 700 பேருக்கு மேலே வருது. இன்றைக்கு அந்த மக்கள் குடியேற இதில் இருக்கிற 3/4 பேர்ட்ட காணியும் இதுக்குள்ளே இருக்குது. தனிமனே ஒரு இராணுவ தளபதியோ எங்களோட ஜனாதிபதி கூட இங்கே வந்துட்டு போயிட்டு இந்த பங்களாவில் தான் தங்கி இருந்து போட்டு இதே பாதையால் நடந்து போனது. இந்த மக்களில் ஒருத்தரையும் சந்திக்கலை. விடுபட்ட பகுதி மக்களை சந்தித்தவரே தவிர இந்த காணிக்குரிய ஒரு மக்களை எங்கே வைக்கல. அப்படி சந்திச்சிருந்தால் மக்கள் இந்த பிரச்சனையை கட்டாயம் கேட்டிருப்பார். ஜனாதிபதி இந்த மாளிகையில் தங்கி இருந்துட்டு எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது இப்படி இந்த மாளிகையில் தங்கி இருக்காருண்டு. எதேர்ச்சியாக அன்றைக்கு காலமாக ஒருத்தரால் எனக்கு இந்த தகவல் கிடச்சி நான் யாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் வேலை செய்த உடுப்போட வந்து இந்த வாசலில் இந்த கமாண்ட பங்களா வாசலில் அவற்ற இராணுவ அவற்ற வாகன அணிவகுப்பு வெளியில் போய்க்க நான் வந்து நின்று அட்லீஸ்ட் அதில் நின்று கையை காட்டி ஒரு தகவலை வழங்கினான்னு அவர்கிட்ட எங்கட கோரிக்கையை சொல்லுவோம்ட்டு வந்து நிற்க எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவையன்ற பாதுகாப்பு அதாவது வெள்ள உட அணிஞ்சிருந்த அவருக்குரிய பாதுகாப்பை கொடுக்குற ஒரு பிரதிநிதியாக என்ன ஒரு அடக்குமுறையில் என்ன இப்படி மூடி பிடிச்சி தூக்கிட்டு போனது. இதே ஜனாதிபதி இவ்வளோ தூரம் நடந்து போட்டு நிறைய பேர் செல்ஃபி எடுத்து எனக்கு பாதுகாப்பு இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஜனாதிபதி ஏன் எங்களை இன்னும் சந்திக்கலாமல் இருக்கிறேன்? மக்கள் பிரச்சனைக்குரிய ஆக்களை கூப்பிட்டு கதைக்கலாமல் இருக்கேன். ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து எங்களுக்கு நிறைய தகவல் சொல்கிறீன்னு மக்கள்கிட்ட காணி மக்கள்கிட்ட காடியை நாங்கள் விட்டே ஆகணுண்டு. ஆனால் எங்களோட பிரதிநிதிகளை இது வரைக்கும் யாருமே சந்தித்ததில்லை. இஞ்சத்தே டிஎஸ்ஜிஏ ஆளுநர் அமைச்சரை தவிர உயர்மட்ட அதிகாரிகள் கேபினட் அமைச்சர் மேரோ இல்லையண்டா பாதுகாப்பு செயலாளரோ ஜனாதிபதியோ யாருமே கதைக்க இல்லையே. நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம். எங்களுக்கு ஒரு உரிய முறையில் ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும். இல்லைண்டா ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ காலத்துக்குள்ளே இந்த காணியை விடுவோம்ண்டு ஒரு சரியான ஒரு தீர்வு ஒரு உரிய தரப்புலேருந்து உரிய முறையில் எங்களுக்கு தகவல் வரும் வரைக்கும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு கொண்டே இருப்போம். முன்னேற்றம் கிடைச்சிருக்குதா? முதலாவது போராட்டத்தில் இளங்குமரன் எம்பி அவர்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சார் அவர்கள் வந்து இங்கே மக்களோட கழிச்சிட்டு தெளிப்பில் டிஎஸ் ஆஃபீஸில் கூட்டிக் கொண்டு போய் பானந்தராயா சாரும் தெளிப்பில் டிஎஸ்ஸிൻ്റെ ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு மிஸ் ஒரு ஆள் டிஎஸ் மிஸ் இல்லை அதுக்கு அடுத்தபடியான ஒரு மிஸ்ஸும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் கூட்டிக்கொண்டே கதைச்சவை. அதிலேயும் வந்து எங்களுக்கு சாதகமான முடிவாக எதுவுமே சொல்லியிருக்கு. தாங்கள் மேலிடத்தில் கதைக்கிறோம்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஊடகங்களில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். சில பகுதிகள் விடுவிக்கிறக்குரிய அலுவல் நடந்திருக்குண்டு. ஆனால் இது வரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவலாக எதுவுமே வெளியிடப்பட இல்லை. ஏனெண்டா அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர் தெளிப்புள்ள டிசிசி கூட்டத்திலேயும் சொன்னவேல் சித்திரைக்குள்ளே மயிலிட்டி காணிகள் கொஞ்சம் விடுவிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு சித்திரை முடிஞ்சு அடுத்த மாதமும் தொடங்கிட்டு இதுக்கான இது இல்லை. ஆனால் இது தனிமனே நாங்கள் எதிர்பார்க்குறது அனுர அரசிட்ட இன்னும் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை குறைஞ்சி கொண்டு போகிறதுன்றா சொல்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் விடுவீங்கண்டு. எங்களோட நம்பிக்கை இல்லாமல் போகிறது கிடையாது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.